ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்துருச்சு நடந்துருச்சு இது நடக்காது அப்படின்னு நினைச்சோம். கூடிய விரைவில் இது நடக்க போகுது அப்படின்றது தான் பரபரப்பான சுடசுடையான செய்திகள் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு விழுந்திருக்கு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஆனாலும் இந்த பால்ல இருந்து பழம் நழுவி விழுறது போது அதை நம்ம வேற திசையில விடக்கூடாது, கப்புன்னு கேட்ச் பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு அடியும் மூவ் பண்றாரு. ஆனா இங்க இந்த பழம் பால்ல விழுமா இல்ல நழுவி கீழே விழும் போது இவங்க கேட்ச் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் என்ன பண்ணிருக்கு பார்த்துட்டு இருக்கு. யாரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். அரசியல்ல பாத்தீங்கன்னா எது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், உறுதிப்படுத்துவோம். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்து போயிடும். சரி இது நடந்துரும்பா, இது கூடிய விரைவில் நம்மளுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா அது தசை திருப்பி என்ன பண்ணும், இன்னும் வீரியம் அடைஞ்சுதான் போகும். அப்படிதான் பாத்தீங்கன்னா பாமக அதுல அப்படிதான் பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் 2 பேரும் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்ம என்ன பண்ணோம், எதிர்பார்த்திருந்தோம். ஆனா திடீர்னு 2 பேரும் இணைய மாட்டோம், நாங்க வேறு வேறு திசையில போறோம் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்று இணையவே இணையாது அப்படி நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இப்போ அதிமுக இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமான சூழல் இருக்குது அப்படின்றதுதான் அதிமுக இருந்து வருகிற நம்மளுக்கு தகவலா இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இந்த 2 பேரை பாத்தீங்கன்னா இணையவே மாட்டாங்க. ஆனா ஆல்ரெடி 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இங்க இபிஎஸ் என்ன பண்ணாரு, கொஞ்சம் வேலைகளை காமிச்சு இல்ல ரெட்டை தலைமை இல்ல ஒற்றை தலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்தார். அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் இணையறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ரகசியமா ஒரு தகவலை சொல்லியிருக்காரு, மனசார சொல்லியிருக்காருங்க, உண்மைலாம் கிடையாது. இதை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புல இருக்கிற முக்கியமான ஆள் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு, பொது வெளியிலே சொல்லியிருக்காரு, ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காரு. என்னன்னா இபிஎஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நல்லவருங்க. அவரை அதிமுக அவருக்குன்னு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது, அது எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவருக்கான தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், அதிமுக இருக்கிற தொண்டர்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா அவரு சசிகலா பின்னாடி போனார் பாத்தீங்களா, அதுதான் என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. நாளைக்கே அவர் வெளியே வரட்டும், அடுத்த செகண்ட் நானே போய் என்ன பண்ணுவேன், அண்ணே வாங்கினேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அவரை கூட்டு வந்துருவேன் அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இது உண்மை. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளரே ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்துட்டா இங்க அதிமுக அவருக்கான இடம் இருக்கு அப்படின்றத இபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு, கணிஞ்சு வந்திருக்கிறார். ஆனா இங்க இபிஎஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆரம்பத்துல ஓபிஎஸ் அந்த அளவுக்கு வெறுத்தாரு. எனக்கு ரெட்ட தலைமை வேண்டாம், ஒற்றை தலைமை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாரு, வெறுத்தாரு. ஏன் இவ்வளவு, ஏன் பாஜக அதிமுக கிட்ட ரொம்ப நிர்பந்தம் பண்ணாங்க. என்னன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி அதிமுக ஒன்றிணைக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தாதான் தேர்தலில் நம்ம நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவரு சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலும் பாஜக கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா நீங்க சசிகலாவை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும், வேணும்னா ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கிறதுக்கு நாங்க ஆலோசிக்கலாம், அவ்வளவுதான், மத்தபடி அவரை சேர்த்துக்கிறோம் நாங்க சொல்லல அப்படின்ற மாதிரி கூட சொன்னாரு. ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் மேல இபிஎஸ்க்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கு. அதாவது அவரு சசிகலா டீம் கூட போய் சேர்ந்தாருல, அதுதான் இபிஎஸ்க்கு பிடிக்கல கண்டி. மத்தபடி ஓபிஎஸ் முழுசா வெறுத்துட்டாரனா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இரட்டை தலைமையை இருக்கும் பொழுது இபிஎஸ் அவர்கள் இரட்டை தலைமையிலேயே விரும்பினாரு. ஆனா ஓபிஎஸ் உடைய செய்கைகள் சசிகலாவுக்கு ஆதரவா போறதுனால ஒருவேளை சசிகலா ஓபிஎஸ் வைத்து இங்க அதிமுகவை சிதைச்சிருவாரு அப்படின்ற ரேஞ்சினாலதான். ஏன்னா இபிஎஸ் கொஞ்சம் நெஞ்ச வேலை பார்க்கல சசிகலாவுக்கு, ஏன்னா அவங்கள ரிவெஞ்ச் எடுப்பாங்கல்ல. சோ அதனாலே என்ன பண்ணாரு, பயந்து ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சுட்டாரு. ஆனா இப்போ அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய தயவு அதிமுகவுக்கு தேவைப்படுது. அந்த ஒரு விஷயத்தை இபிஎஸ் அவர் உணர்ந்திருக்கிறாரு. அதனாலேயே இப்போ ஓபிஎஸ் எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் சீனியர்கள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் ரகசியமா பேசிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் இருக்காருல்ல, ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில சரியா அவருக்கு என்ன பண்ணல, உரிய மரியாதை கொடுக்கல, பாஜக கண்டுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான்
ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஒருவேளை ஓபிஎஸ் பாஜக இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு, ஓபிஎஸ் ஆல்ரெடி பாஜக கூட்டணியில இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரே மேடையில இருப்பாங்களான்னா இருக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்க ஓபிஎஸ்க்கு சரியான தகுந்த மரியாதை கொடுக்கறதுல, அங்கீகாரம் கொடுக்கறதுல அப்படின்ற பேச்சு இருக்குது. அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு கூட ஓபிஎஸ் சந்திக்கல, இபிஎஸ் சந்திச்சாரு, என்ன சந்திக்கல அப்படின்ற வருத்தம் இருக்கு. மதுரைக்கு வரும்போது கூட என்ன சந்திப்பாரு, ஏன்னா தென் மாவட்டங்களை அவங்க போக்கஸ் பண்றதுனால தென் மாவட்டங்களை தவிர்க்க முடியாத ஒரு சக்தி யாருன்னா அது ஓபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரும் நினைச்சா பாஜக தென் மாவட்டங்களை ஜெயிக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தவமா தவந்து காத்து இருந்தாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் சந்திக்கவே இல்லை. இதனால ரொம்ப விரக்தியில போன ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆலோசிச்சிருக்காரு. நம்ம பாஜக கூட்டணியில இருக்கலாமா இல்ல வெளியே வந்துடலாமா அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, நீங்க வெளியே வந்துருங்க, வெளியே வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணலாம், 3ஆவதா ஒரு அணியை உருவாக்கலாம். ஏன் டிடிவி தினகரன் உள்ள சேர்த்துக்கலாம், விஜயை சேர்த்துக்கலாம், தேமுதிகவை சேர்த்துக்கலாம், சீமான் கூட கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூட்டணி வைக்கலாம். அதிமுக பாஜகவுக்கு மாற்றா இங்க ஒரு கூட்டணி வச்சனா திமுக விசஸ் இந்த கூட்டணி தான் அப்படின்ற பேச்சுகள் போவோம். பாஜக அதிமுக கூட்டணி டம்மி ஆயிரும் அப்படின்ற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களை சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலும் அதுதான் கூட. இங்க இபிஎஸ் ஓபிஎஸ் நீங்க இடையில வச்சா கூட ஓபிஎஸ்க்கு தான் அதிக ஆதரவு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் இபிஎஸ்க்கு இங்க பவர் இல்ல அப்படின்றது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பிராண்ட் இருக்குது கண்டி, செல்வாக்கு இருக்குதுன்னா செல்வாக்கு இல்ல. ஒரு மேல் மட்டத்துல தான் செல்வாக்கு இருக்கு. தொண்டர்கள் மத்தியில அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கா, ஓபிஎஸ்க்கு செல்வாக்கானா நீங்க ஓபிஎஸ்க்கு தான் செல்வாக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இங்க பாஜக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு நின்னார்னா அதிமுக கூட்டணி வேணும், அதாவது அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டு வேணும்னு தவமாய் காத்து இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓபிஎஸ் அல்வா மாதிரி, லட்டு மாதிரி அழகா வந்து என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துருவாங்க. அதனால இங்க எடப்பாடி பழனிசாமி அந்த நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற கனவு வீணா போயிடும். அது மாத்திரம் இல்லாம எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு பறி போயிடும் அப்படின்னு பயந்துதான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் ஒருவேளை இங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வராரு, இல்ல பாஜக கூட்டணியில இருக்கிறாருன்னா சசிகலாவை தவிர்த்துட்டு இவர் ஓபிஎஸ் வந்தாருன்னா தாராளமா அவரை நாங்க சேர்த்துக்கிறோம். பழையபடி இரட்டை தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஆனா அந்த இரட்டை தலைமை வரும்பொழுது அப்ப அவர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு, இப்ப இவர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார். இப்ப வரும்பொழுது எடப்பாடி ஒருங்கிணைப்பாளராக இருப்பாரு, இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இது போக தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை சின்னம் வழக்கு, இந்த இரட்டை இலை சின்னம் வழக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் சாதகமா வரும் அப்படின்ற ஒரு தகவல் அரசல் புரசலாவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு போயிருச்சுன்னா இங்க அதிமுக இரட்டை இலை சின்னத்துல நிக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேஸுக்காக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. முதல்ல அது வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அது ப்ரூஃப் ஆயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி பேஸ் பிராண்டா இருக்குன்னா இல்லவே இல்லை. ஒரு எம்ஜிஆர் பேஸ் எப்படி பிராண்டா இருந்ததோ, ஜெயலலிதா பேஸ் எப்படி பிராண்டா இருந்ததோ அதிமுகவுக்கு, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க பிராண்டாகவோ ஒரு பேஸ் பிராண்டாகவோ இல்லவே இல்லை. அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்டு, இரட்டை இலை சின்னம் அப்படின்ற ஒரு பிராண்டு, எல்லா இரட்டை இலை சின்னத்துக்கு தான் குத்துவாங்களே கண்டி எடப்பாடி பழனிசாமிக்குன்னு யாரும் குத்த மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்க இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பட்டி தொட்டி எங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா இரட்டை இலை சின்னம் அதுதான். நீங்க இரட்டை இலை சின்னத்தை வாங்கி யாருன்னா ஒருத்தர் சுயேட்சையா நின்று அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு நின்னாலும் அந்த இரட்டை இலை சின்னத்தை தான் குத்துவாங்களே கண்டி இவர் வந்து அதிமுகவா, இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி டீமா, இவர் ஓபிஎஸ் டீமா அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு தான் குத்துவாங்களே கண்டி எடப்பாடி பழனிசாமிக்குன்னு யாரும் குத்த மாட்டாங்க. ஒருவேளை இந்த இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே அவருக்கு செல்வாக்கு இருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில. உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா அது ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது மேலும் வலுக்கூட்டுகிற விதத்துல இந்த இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்க்கு போயிருச்சுன்னா அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூடாரம்
கலைத்து விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்றது தான் உண்மையா இருக்கிறது. சோ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நழுவ விட்டுறக்கூடாது. சோ ஓபிஎஸ் அவர்கள் பாஜக என்ற பால்ல விழுறதை விட அவரு கீழே விழும்போது அதை நம்ம அழகா கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட்டணியிலேயே இருந்து சசிகலாவை தவிர்த்துட்டு அவர் வெளியே வந்தார்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் நாங்க அதிமுக சேர்த்துக்கிறோம். ஒருங்கிணைந்த அதாவது சசிகலா டிடி விதினர் இல்லாம இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவா பாஜக கூட்டணியில இருந்து நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கிறாரு இபிஎஸ். ஒருவேளை பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்துட்டா அதிமுகவும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும். இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றிணைஞ்சிருவாங்க. அப்படி ஒன்றிணைஞ்சு தமிழக வெற்றி கழகம் இவங்களும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பாமக அவங்களும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேமுதிக அதாவது ராமதாஸ் ஐயா தரப்புல பாமக அவங்க உள்ள வந்துருவாங்க. தேமுதிகவும் உள்ள வந்துருவாங்க. இன்னும் சில கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குவாங்க. அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி இப்படிதான் இருக்குமே கண்டி வேற எந்த கூட்டணி இருக்காது அப்படின்றது நிதர்சனமா உண்மையா இருக்கு. ஆனா இங்க பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வரணும். அது மாத்திரம் இல்லாம சசிகலாவை விட்டு ஓபிஎஸ் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சு தான் இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் நடந்துருச்சுன்னா, அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்துட்டாருன்னா இங்க அதிமுகக்குள்ள வரும்பொழுது இங்க ஓபிஎஸ் அவர்கள் பெரிய டிமாண்ட் வைப்பாரு. என்ன டிமாண்ட் அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளர்களா அவர் என்ன பண்ண மாட்டாரு, டிமாண்ட் வைக்க மாட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கும் வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருங்க, 2.5 வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்லாட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக கட்சியோட மெயின் தலைவர் நான் தான், எனக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி பழையபடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்ததுல அதை நான் கேட்பேன் அப்படின்றதுதான் ஓபிஎஸ் உடைய விஷயமா இருக்கு. இது போக சரிக்கு சமமா அமைச்சரவையில சரிக்கு சமமா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் இருக்கணும், இபிஎஸ் உடைய ஆதரவாளர் இருக்கணும். அது தவிர்த்துட்டு கட்சிப்படி நேற்று மாவட்ட செயலாளர்கள் சரிக்கு சமமா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படிதான் இருக்கணும். எல்லா பொறுப்புகளையும் பொதுக்குழு அதே போல செயற்குழு நிறைய போஸ்டிங் இருக்குல்ல, எல்லா போஸ்டிங்கிலும் ஓபிஎஸ்க்கு சரிக்கு சமமா இபிஎஸ்க்கு சரி சமமா இருக்கணும். ஏன்னா கடந்த தடவை இந்த இரட்டை தலைமை வேணா ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னும் பொழுது இபிஎஸ் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய ஆதரவாளர்களை செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் மினிஸ்ட்ரியில முதற்கொண்டு எல்லாம் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆதரவாளர்களை நிரப்பிட்டாரு. ஆனா இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது. நீங்க 234 தொகுதியில நின்னாலும், அதாவது நீங்க எம்எல்ஏ வேட்பாளர் நிப்பாட்டினாலும் சரிக்கு சமமா இருக்கணும். இபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏ வேட்பாளர் இருக்கணும், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கணும். மாவட்ட அதாவது நீங்க கட்சியில பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளருக்கு செயற்குழு பொதுக்குழு மற்ற எந்த பொறுப்புகளா இருந்தாலும் இபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ஓபிஎஸ் இருக்கணும். அதே போல முதலமைச்சர் பதவின்றது 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருக்கணும், 2.5 வருஷம் நான் முதலமைச்சரா இருக்கணும். அமைச்சரவை பதவியில 2 பேருக்கும் சமமா இருக்கணும், அமைச்சர்கள் 2 பேரும் சமமா இருக்கணும், 2 பேருடைய ஆதரவாளர்கள் இருக்கணும் அப்படின்றது தான் ஓபிஎஸ் உடைய விஷயமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் இபிஎஸ் ஒத்துப்பாரா அப்படின்றது பெரிய டவுட்டா இருக்கு. ஆக மொத்த இபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு, ஓபிஎஸ் நம்ம நழுவ விடக்கூடாது, ஓபிஎஸ் தனியா போக கூடாது. ஏன்னா ஒருவேளை தனியா போயிட்டாருன்னா தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் தேமுதிக இன்னும் நிறைய கட்சிகள் அவங்க கூட்டணி சேர்ந்துச்சுன்னா நம்முடைய எதிர்காலம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் உண்மையிலே நம்புறாரு. அதனால ஓபிஎஸ் ஒன்னு பாஜக கூட்டணியில இருக்க வைக்கணும், ஒண்ணு இல்ல அவரு வெளியே வந்தாருன்னா நம்ம ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பாஜகவை கழட்டி விட்டுட்டு நம்ம தனியா நின்று ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி சூப்பரான பண்ணிட்டு இருக்காரு, காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. இது அவர்களுக்கு கை கூடுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அரசியல் எது வேணா நடக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னா நடந்துரும், இது நடந்துரும்பா அப்படின்னு சொன்னா நடக்காம போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இப்ப இபிஎஸ் ஆரம்பத்துல ஓபிஎஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வேணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி வர டைம்ல ஓபிஎஸ் அவர்கள் சரியான ஒரு நிபந்தனை வைப்பாரு, அதுக்கேத்த மாதிரி இபிஎஸ் தலையாட்டிட்டு ஒத்துக்கணும் அப்படின்னு பேசப்படுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.